சிலர் மது, மாது, பணம் ஏதோ ஒன்றிலே மூழ்கி இருக்கிறார்கள். செல்வாக்கு, புகழ், அதற்காக எதையும் செய்ய துணிகிறார்கள். பாருங்களேன், ஒரு சின்ன அற்பமான காரியம், அதற்காக கொலை செய்யக்கூட துணிகிறார்கள். காரணம் என்னவென்றால், விழுந்து போன மனிதனுக்கு தன்னார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை. அடுத்த வார்த்தை, மனிதனுக்கு இன்றைக்கு தேவை என்னவென்றால், அவனை தூக்கி விடுகிற ஒரு தெய்வம் தேவை. அந்த 6ஆம் வசனத்திலே அவர் அவனை உயிர்ப்பித்தார். இன்றைக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த உயிர்ப்பிக்கிற ஒருவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே. மனிதர் பாவம் செய்கிறார்கள், பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள், ஆனால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. காரணம் என்னவென்றால், உயிர்ப்பிக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே. உயிர்ப்பித்தார். அவர் இன்றைக்கு உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். கோடிக்கணக்கான மக்களை அக்கிரமத்திலும் பாவத்திலும் அநியாயத்திலும் தீயவனையும் திருடனையும் கொலைகாரர்களையும் எத்தனையோ பேரை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். அது நானும் விதிவிலக்கு அல்ல. நான் பாவி இல்லை என்று ஒரு நாளை சொன்னேன், ஆனா எனக்குள்ள தெரியும். ஆனா எனக்கு குணத்தை காண்பித்தார். Every man is a sinner by circumstances. அதாவது every man is a sinner by birth, not by circumstances. அதாவது சந்தர்ப்பத்தால் அவன் பாவி அல்ல, அவன் பிறக்கும் போதே பாவியா பிறக்கிறான். எனவேதான் அவனுக்கு தேவை, முதலாவது விழுந்து போன மனிதனுக்கு தூக்கி விடுகிற ஒரு நபர் தேவை. இயேசு மனங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், நீட் டு ரைஸ் அப். இத்தனை ஆண்டு வேதத்தில் அடிக்கடி சொல்லுகிறார், எழுந்துரு, இனி போ, நீ பாவம் செய்யாதே. அப்படியானால் இந்த மனிதர்களை தூக்கி விடுகிற மக்கள் கொஞ்சம்தான். பாருங்களேன், ஒரு சின்ன தவறு, கல்லெறிகிற உலகம், காயப்படுத்துகிற உலகம், அவனை வசமாறி போய்கிற உலகம், அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு தெய்வம் அவர். அவர் சொல்லுகிறார், அவர் உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு தெய்வம். இத்திரையில கூட பாருங்கள், விழுந்து போன மனிதனை மனிதன் யார்? விழுந்து போனவன். அதற்கு மதம் பொருட்டல்ல. எல்லா மதங்களிலும், கிறிஸ்துவ மதத்துல கிறிஸ்துவ மதத்தில் பிறக்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை, பேரளவு கிறிஸ்துவா இருந்திருக்கலாம். ஆனா என்றைக்கு அந்த உறவு கவனியங்கள், ஒரு காஷீட்ல பூனை குட்டி போடுது, கவனியங்கள், அது பூனை குட்டி தான், அது கார் குட்டி இல்லை. ஒருவேளை குட்டி காஷீட்ல போட்டிருக்கலாம், அது குட்டி அங்க போட்டதுனால அது காராய் மாற முடியாது, பூனை தான். அதனாலதான் எங்கு பிறந்தாலும் மனிதர்கள் தான். இன்னைக்கு நாம தான் சொல்லுகிறோம், இவர் கிறிஸ்து